ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படிங்கிறத தாண்டி ஸ்போர்ட்ஸில் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச் சீரியஸ் ஃபார் டீம் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கிலாண்டில் 5 மேட்ச் டெஸ்ட் சீரியஸ் இந்தியா ஆட போகிறாங்க. நாளைக்கு மேட்ச் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் லீட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஹெட்டிங்லி அப்படின்னு சொல்லலாம், அங்கே வந்து நடக்க போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கிலாந்து வந்து அவங்களோட பிளேயிங் லெவனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பர்ஃபெக்ட் பிளேயிங் லெவனாக இங்கிலாந்து டீம் இருக்குது அப்படிங்கிற அந்த பிளேயிங் லெவன் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு மேட்ச் ப்ரிவ்யூ, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் 1 டெஸ்ட் மேட்ச் 1ஓட ப்ரிவ்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். இது இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் சைட் அவங்க ஹோம் கண்டிஷன்ஸில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இந்தியாவையும் லேஸில் இடப்படக்கூடாது. ஆனால் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரோஹித் சர்மா, அஸ்வின் அண்ட் கோலி இல்லாமல் ஒரு டெஸ்ட் சீரியஸ் சந்திக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 8 to 9 இயர்ஸில் இவங்க 3 பேர் இல்லாமல் ஒரு மேட்ச் நடந்ததில்லை. பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம். சுப்மன் கில் தான் வந்து டீமை லீட் பண்ண போகிறாரு. அவருக்கு வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் அவருக்கு பெரிய ரெக்கார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதுதான் ரைட் டைம் டு கிவ் அ கம்பேக் ஆஸ் அ பிளேயர் அண்ட் ஆஸ் அ கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். டீமை நல்லா வழி நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன், நடத்துவார் அப்படின்னு நம்பலாம். நாளைக்கு டாஸ் வின் பண்ணி எந்த டீம் பேட்டிங் எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிரவுண்டில் நிறைய பேர் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு போலிங் எடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15-20 ஓவர்ஸ்க்கு ஸ்விங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த கேப்டன்ஸ் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா. இன்றைக்கி மாடர்ன் ஈரால கேப்டன்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை டிசைட் பண்ணிக்கிறாங்க, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது டெஸ்ட் மேட்ச், ஒரு ரெட் பால் கிரிக்கெட் அப்படிங்கும்போது அந்த ஹைப் அண்ட் கியூரியாசிட்டி ரொம்ப அதிகம் இருக்கும். அதை தாண்டி இங்கிலாண்டில் வந்து டெஸ்ட் மேட்சை பெருசாக பார்ப்பாங்க ஃபேன்ஸு. அதனால் ஒரு ஃபுல் க்ரௌட் எதிர்பார்க்கலாம் நாளையிலேருந்து, டே 1லேருந்து அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஸோ எதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவை பார்த்தலாம், அப்புறம் நெக்ஸ்ட் இங்கிலாந்து பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் வந்து நம்பர் 4, அதாவது 2 டவுனில் வந்து விளையாடுவார் அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் ப்ரெஸ் மீட்டில் ரிஷப் பண்ட் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து 3 டவுன் விளையாடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பெருசாக செஞ்சிருக்காதுங்க. KL ராகுல் எலாங் வித் SSV ஜெய்ஸ்வால் இதான் ஓப்பனிங் பெறாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. 1 டவுன் கருண் நாயருக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சாய் சுதர்ஷனுக்கு இடம் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் டாஸ் போட்டப்போ தான் தெரியும். ஆனால் வந்து 4 டவுன் நிதிஷ்குமார் ரெட்டி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நிதிஷ்குமார் விளையாடினா, கருண் நாயரும் விளையாடினா சாய் சுதர்ஷனுக்கு டீமில் இடம் இருக்காது. எந்த காம்பினேஷனில் நாளைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது டாஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். 5 டவுனில் ஜடேஜா, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. 6 டவுன் எனக்கு தெரிஞ்சு ஷர்துல் தாக்கூர் கண்டிப்பாக விளையாடுவார். ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் தேவை. அது இல்லாமல் இங்கிலாண்டில் வந்து ஓரளவு டீசெண்டாக போலிங் போட்டு கொடுத்துருக்காரு ஷர்துல் தாக்கூரும், அதை நம்ம மறக்கக்கூடாது. பேட்டிங்கும் ஒரு சில டீசென்ட் நாக்ஸ் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் பும்ரா போலிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் 3 ஃபாஸ்ட் பவுலர் இவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்சு பும்ரா கன்ஃபார்ம் நாளைக்கு மேட்ச்சில் இருப்பார். சிராஜ் இருப்பாங்க. இவங்க 2 பேர் கன்ஃபார்ம். பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணாவா, அல்ல பிரசித் கிருஷ்ணா ஆர் ஹர்ஷித் ராணா யாருன்னா ஒருத்தருக்கு போவாங்க. 90% சான்சஸ் பிரசித் கிருஷ்ணாவுக்கு தான் போவாங்க. ஆனால் அந்தளவு கிரிக்கெட்டிங் ஃபார்மில் இருக்கார் அவர் அப்படிங்கிறதுனால நாளைக்கு அதை பார்த்தணும் தெரிஞ்சுக்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, ஃபஸ்ட் போலிங் போடாலும் சரி, ஃபஸ்ட் பேட்டிங்னா இந்தியா வந்து இங்கிலாந்து 300 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி இந்தியா ஃபஸ்ட் போலிங் போட்டால், அதே சமயத்தில் வைஸ் வர்ஸா இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் மினிமம் 350+ அடிக்கணும் அப்படிங்கிறது இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளும் 350+ அடிக்கணும், அவங்களுக்கு 300 தொட்டுனா தான் நம்மளுக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் பால் கான்செப்டை இன்னும் தீவிரப்படுத்துவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க அந்த கான்செப்டில் போனாங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணுவாங்க. அதை தாண்டி அவங்கள வந்து ஜோ ரூட்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இந்தியா கிட்ட வேறு லெவல் ரெக்கார்டு வச்சிருக்காரு. அவ்வளோ செஞ்சுரிஸ், 9 செஞ்சுரிஸ் கிட்ட இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக அடிச்சிருக்காரு. அது இல்லாமல் மனுஷன் வந்து பயங்கர ஃபார்மில் இருக்கார் இப்போது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இதை தாண்டி பென் ஸ்டோக்ஸ் தான் வந்து இங்கிலாண்டை லீட் பண்ணுறாரு. அவங்களாம் ரொம்ப கீ. இந்தியா பொறுத்த வரைக்கும் எனக்கு கீ பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSV ஜெய்ஸ்வால், அப்புறம் பேட்டிங்கில் 2 பேர் சொல்லணும்னா SSV ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் இவங்க 2 பேர் கீயாக இருப்பாங்க பேட்டிங்கில் அப்படின்னு எனக்கு தோணுது. போலிங் பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா அண்ட் பும்ரா ரொம்ப கீ அப்படின்னு நான் சொல்லுவேங்க. இந்த 4 பேர் கீ பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் ஈஸியாக இருக்கும். ஈஸினா ஒரு 50-50 சான்சஸ் இந்தியாவுக்கு வரும் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து. அதுக்கடுத்து அதேமாதிரி இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஜோ ரூட் ஒரு கீ பிளேயர். அதேமாதிரி பென் டக்கட், இவர் ஸ்டார்டிங்கில் ஈஸியாக ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவார். அப்புறம் பென் ஸ்டோக்ஸ், இவரை மறக்கக்கூடாதுங்க. ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன் அண்ட் கேப்டன். அவர் வந்து மேட்சை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவார் அவர் ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பண்ணா அப்படிங்கிறத கிளியராக சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து போலிங் பொறுத்த வரைக்கும் கிறிஸ் வோக்ஸ் இருக்கார், கேர்ஸ் அவங்க இருக்காங்க, அப்புறம் டங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த 3 பேரோட ஃபாஸ்ட் போலிங் ரொம்ப பக்கவாக இருக்கும்
அப்படின்னு எனக்கு தோணுது. மூணு பேருமே வந்து பக்காவான ஃபாஸ்ட் பவுலர்ஸ். எனக்கு தெரிஞ்சு பிக் ஆஃப் த பவுலர்ஸாக கேஸ் இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. போலிங் பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டை விட இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் சூட்டபிளாகவும் ஃபேவரபுளாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்து போகும். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்தியாவை கம்பேர் பண்ண இங்கிலாந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்சோ ஸ்ட்ராங் பேட்டிங் சைடு அப்படின்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராபபிலிட்டிஸ் இவங்க இவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறத விட வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் அப்படிங்கிறத தாண்டி ஃபேவரபுளாக இருக்கிறது ஃபேவரட்ஸ் இந்த கிரவுண்டில் இந்த மேட்ச்க்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து தான். பட் இந்தியா வந்து ஒரு யங் டீமாக உள்ளே போகிறாங்க வித் ஒரு சிலரோட எக்ஸ்பீரியன்ஸோட. அவங்களும் சூப்பராக விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பொறுத்து பார்ப்போம் இந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் எப்படி போகுதுன்னு. இது மேட்ச் 1க்கான ப்ரிவ்யூ. உங்களுக்கு எதனா கமெண்ட்ஸில் தாட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.